அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, நீ பெரும் பாவி என்று கூறாதீர்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நமது பிள்ளைகளாக இருக்கட்டும், நமது மனைவி மக்கள், நமது சொந்த பந்தங்கள் அல்லது நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஒரு சின்ன சின்ன தவறுகளை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்ல ஏதாவது ஒரு பாவச் செயல்களை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களை அடிக்கடி நீ ஒரு பாவி, ஒரு பாவச் செயலை செய்தவன், நீ ஒரு தவறை செய்தவன், நீ ஒழுக்கங்கெட்டவன் என்றெல்லாம் இன்றைக்கு பிடிக்காதவர்களை சில நபர்கள் திட்டக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஒருவன் ஒரு தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த தவறை சொல்லி சொல்லி அந்த மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தாதீர்கள். அதை சொல்வதின் மூலமாக, அதை அடிக்கடி சொல்லி காட்டுவதன் மூலமாக அந்த மனிதனுடைய மனம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். செய்த தவற்றை உணர்ந்து அந்த மனிதன் அத்தகைய தவறை செய்து விட மாட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியாக நடந்து கொள்வேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை, ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அந்த மனிதனை செய்த தவற்றை சொல்லி சொல்லி காண்பிப்பது அனுமதி அளிக்கப்படவில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் தபூக் என்கிற ஒரு போருக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள். இந்த தபூக் என்கிற போருக்காக வேண்டி யார் யாரெல்லாம் வர விரும்புகிறீர்களோ உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே அழைப்பு கொடுக்கிற சமயத்தில் கஅப் இப்னு மாலிக் என்கிற அந்த சஹாபி வரவில்லை. தபூக் என்கிற அந்த போருக்கு கலந்து கொள்வதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். எல்லா சஹாபா பெருமக்களும் நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லா சஹாபா பெருமக்களும் இந்த போருக்காக வேண்டி வர முன்மொழிந்து இருக்கிறார்கள், இந்த கஅப் இப்னு மாலிக் மட்டும் வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில், அதுவும் தன் சுய தேவைக்காக வேண்டி நபி அவர்கள் அழைக்கவில்லை அல்லவா, இறைவனுடைய ஏற்பாடு, இறைவனுடைய நாட்டம். ஆகையால் இறைவனுடைய அந்த ஒரு தேவைக்காக வேண்டி அழைக்கப்பட்ட அந்த கஅப் இப்னு மாலிக் என்கிற அந்த சஹாபி போருக்கு கலந்து கொள்ளவில்லை என்பதால் நபி அவர்கள் சற்றும் அவர் மீது கோபப்படலை. ஆனால் ஒரு 50 நாட்கள் அவரோடு யாரும் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாதீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நபி அவர்கள் போருக்காக வேண்டி போயிட்டான். இந்த 50 நாட்கள் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் யாருமே பேசலை, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்கிறார்கள், நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழைப்பை ஏற்று நாம் அந்த போரிலே கலந்திருக்க வேண்டும் அல்லவா, நாம் ஒரு பெரிய பாவியாகிவிட்டோம் என்று கவலை அவருடைய உள்ளத்தை ஆட்டி வதைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்து போருக்கு சென்று வருகிறார்கள். அவர் பெரிய ஒரு தவற்றை செய்துவிட்டார் என்று எந்த இடத்திலும் யாரிடத்திலேயும் சொல்லி காட்டவில்லை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்த அந்த நிகழ்வை தன் மகனாரிடத்தில் பரிமாறுகிறார்கள். தன்னுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நான் ஒரு தவறை செய்துட்டேன்ப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நபி அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த நேரத்தில் நான் கலந்து கொண்டிருக்க வேண்டும், யாரிடமும் பேசாமல் யாருடைய தொடர்பும் இல்லாமல் மிகுந்த ஒரு கவலைக்கு நான் ஆளாகிவிட்டேன்.
என்று உணர்ந்து கொண்ட கஅப் இப்னு மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கிறார். நபி அவர்கள் சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்கிறார்கள். போருக்கு கலந்து கொள்ளவில்லையே, 50 நாட்கள் யாரும் இவரிடத்திலே தொடர்பு வைத்து விடக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தும் கூட நபி அவர்கள், நீ ஒரு பெரிய பாவியான ஒரு மனிதராகிவிட்டாய், இறைவனுடைய அந்த போருக்காக வேண்டி, இறைவனுடைய அந்த தியாக செயலுக்காக வேண்டி நீ கலந்து கொள்ளவில்லை என்று நபி அவர்கள் அந்த இடத்திலே சற்றும் குறிப்பிட்டு காட்டாமல் சிரித்த முகத்தோடு வரவேற்று உணர்ந்த தவற்றை நபி அவர்கள் மன்னித்து அவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். தகப்பனார் தன்னுடைய பிள்ளையிடத்திலே மனம் விட்டு பேசுகிறார். மனம் விட்டு பேசுவது மட்டுமல்ல, தன்னுடைய மகனாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க அழைத்து செல்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த வரலாற்றில் 2 விஷயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அதை நாம் ஒரு பெரிய ஒரு பாவச் செயலாக சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. அதே சமயத்தில் தான் செய்துவிட்ட ஒரு குற்றத்தை நாம் உணர்ந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் பரிமாறி அதிலிருந்து விடைபெறுவதற்குண்டான வழி என்ன என்பதை யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்து விட்டோம் என்றால் நாம் மன நிம்மதியானவர்களாய் உருவாகி விடுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.